ஜோஹி கிட்ஸ் சிட்டுக்குருவியும் காக்காவும் பச்சை பசேல்னு இருந்த ஒரு அழகான காட்டில் ஸ்பின்னி என்ற ஒரு சிறிய சிட்டுக்குருவி வாழ்ந்து வந்தது. அது மிகவும் நல்ல மனசுள்ள குருவி. யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஓடிப் போய் உதவி செய்யும். வயதானவர்களுக்கு பழம் பறித்துக் கொடுப்பதாக இருக்கட்டும், வழி தெரியாத தவிக்கும் பறவைகளை கூட்டிட்டு போய் கூட்டில் விடுவதாக இருக்கட்டும், முயலுக்கு காட்டில் வழிகாட்டுவதாக இருக்கட்டும், யாருக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் ஸ்பின்னி ஓடிப் போய் உதவி செய்யும். ஆனால் ரோசி என்ற ஒரு காக்கா இருந்தது. அது சுத்த குறும்புக்கார காக்கா. மற்றவர்களை வம்பு பண்ணுவது, அவர்களின் கஷ்டத்தை கண்டு கொள்ளாமல் இருப்பது, எங்கு போனாலும் தொந்தரவு பண்ணுவது, இதுதான் ரோசியின் வேலை. ஸ்பின்னி உதவி செய்து கொண்டிருக்கும்போது ரோசி உயரமான மரத்தில் உட்கார்ந்து மற்றவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும். ஒரு நாள் காலை ஸ்பின்னி காட்டில் பறந்து கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன முயல் அழும் சத்தம் கேட்டது. அது சுற்றி சுற்றி பார்த்தது. ஒரு புதரில் சின்ன முயல் மாட்டிக்கொண்டு இருந்தது. கவலைப்படாதே சின்ன முயலே, நான் உனக்கு உதவி செய்கிறேன். முயல் பெரிய சோகமான கண்ணோடு ஸ்பின்னியை பார்த்தது. ஸ்பின்னி, நான் தொலைந்து போய்விட்டேன். என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவியா? நிச்சயமாக, என் கூட வா. உன்னை உன் குடும்பத்திடம் கூட்டிட்டு போகிறேன். ஸ்பின்னி முயலை காட்டு வழியாக கூட்டிட்டு போனது. கொஞ்ச நேரத்தில் முயல் வீட்டுக்கு போனது. சின்ன முயல் ரொம்ப சந்தோஷமாக ஸ்பின்னியை கட்டியணைத்துக் கொண்டது. தேங்க்ஸ் ஸ்பின்னி, நீதான் இந்த காட்டிலேயே ரொம்ப நல்ல குருவி. அதை பக்கத்தில் உயரமான மரத்தில் உட்கார்ந்து ரோசி காக்கா பார்த்து மகிழ்ந்தது. ஸ்பின்னியை எல்லாரும் பாராட்டுவதை பார்த்து அதற்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. மற்றவர்களுக்கு உதவி செய்வதா? சுத்த வேஸ்ட். நான் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறேன். அடுத்த நாள் ஸ்பின்னி காட்டில் ஜாலியாக பறந்து கொண்டிருக்கும் போது ஒரு அணில் பெரிய கொட்டையை தூக்க முடியாமல் கஷ்டப்படுவதை பார்த்தது. இது ரொம்ப வெயிட்டாக இருக்கு, நான் தூக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஸ்பின்னி, நீ எப்போ ரொம்ப நல்லவன். ஸ்பின்னி அணிலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் போது மேலே இருந்து ரோசி பறந்து வந்து பக்கத்தில் இருந்த கிளையில் அமர்ந்தது. ஆஹா, நீ மறுபடியும் அந்த அணிலுக்கு உதவி பண்றியா? அது ஏன் அதாவே பார்த்துக்க விட மாட்டேங்கிற? யாருமே உன்னை உதவி பண்ண சொல்லலையே. பரவாயில்ல ரோசி, எனக்கு மற்றவர்களுக்கு உதவி பண்ண பிடிச்சிருக்கு. எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஆனால் ரோசி மூஞ்சியை சுருக்கி கொண்டு பறந்து போனது. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிக்கிறத விட தொந்தரவு பண்றதுதானே ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் காட்டில் பயங்கர காற்று வீசியது. மரக்கிளைகள் எல்லாம் ஒடிந்து விழுந்தது. ஒரே கலவரமாக இருந்தது. பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் எல்லாம் ஓடி ஒளிந்தது. அந்த புயலில் ஒரு சின்ன பறவையின் குடும்பம் உயரமான மரத்தில் மாட்டிக்கொண்டது. காற்றில் மரம் பயங்கரமாக ஆடியதால் கூடு விழற மாதிரி இருந்தது. ஸ்பின்னி உடனே பறந்து போய் கூட்டுக்கு உதவி செய்தது. கூடு விடாமல் இருக்க வேகமாக பறந்து பறந்து வேலை பார்த்தது. குஞ்சுகளை பத்திரமாக பார்த்து கொண்டது. கவலைப்படாதீங்க குஞ்சுகளா, நீங்க பத்திரமாக இருக்கீங்க. நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் ரோசி பக்கத்தில் இருந்து சிரித்துக்கொண்டே ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தது. ஏன் பின்னி இதெல்லாம் பண்ற? இது சும்மா சின்ன புயல் தானே. அவங்களே பார்த்துக்க சொல்லு. ஸ்பின்னி ரோசி பேச்சை கேட்கவில்லை. அது தொடர்ந்து உதவி பண்ணியது. கொஞ்ச நேரத்தில் புயல் நின்று போனது. குஞ்சுகள் பத்திரமாக இருந்தது. அவர்களின் பெற்றோர்கள் ஸ்பின்னிக்கு நன்றி சொன்னார்கள். தேங்க்ஸ் ஸ்பின்னி, நீங்க எங்க குடும்பத்தை பத்திரமா காப்பாத்திட்டீங்க. ஆனால் ரோசிக்கு எந்த நன்றியும் கிடைக்கவில்லை. அதற்கு கோபமும் பொறாமையும் வந்தது. அடுத்த நாள் ரோசி மறுபடியும் தொந்தரவு பண்ண முடிவு பண்ணியது. அது ஆற்றில் மீன் பிடிக்கிற விலங்குகளை தொந்தரவு செய்தது. ஆந்தை பிடித்த மீனை பறித்து கொண்டு பறந்து போனது. ஏய், அது ஏன் மீன், திருப்பி கொடு. ஆனால் ரோசி சிரித்துக்கொண்டே பறந்து போனது. அது வேகமாகவும் தந்திரமாகவும் இருப்பதால் எதையும் செய்துவிட்டு தப்பிக்க முடியும் என்று எண்ணியது. ஆனால் வயதான ஆந்தை இதோடு போதும் என்று நினைத்தது. ஆந்தை மற்றும் காட்டு விலங்குகள் எல்லாம் கூடி ஒரு
மீட்டிங் போட்டார்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆந்தை பேசுவதை கேட்டார்கள். ரோசியின் கெட்ட நடத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அது மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிறது. யாருக்கும் உதவி பண்ணுவதில்லை. அதுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். விலங்குகள் எல்லாம் சேர்ந்து ரோசிக்கு ஒரு ஸ்பெஷல் வேலை கொடுக்க முடிவு செய்தார்கள். அது என்னவென்றால், அது ஒரு வாரம் காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் காட்டை விட்டு வெளியே போக வேண்டும். ரோசிக்கு இது பிடிக்கவில்லை. ஆனால் வேறு வழி இல்லை. ஒரு நாள் அது நல்லது பண்ண வேண்டியதாக போனது. மற்றவர்களுக்கு உதவி செய்வது, சாப்பாட்டை பகிர்ந்து கொள்வது, நல்லா நடந்துக்கிறது என்று செய்தது. முதலில் அது முணுமுணுத்தது. ஆனால் போக போக அதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அது உதவி செய்யும்போது மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து அதுக்குள்ள நல்ல மனசுனா என்னன்னு புரிய ஆரம்பித்தது. வாரம் முடிந்ததும் விலங்குகள் எல்லாம் மறுபடியும் கூடினார்கள். ரோசி ஆச்சரியமாக அவர்கள் முன்னாடி சிரித்து கொண்டு இருந்தது. இந்த வாரம் நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை கத்துக்கிட்டேன். மற்றவருக்கு உதவி பண்ணுவது எனக்கு சந்தோஷமாக இருக்கு. அது நம்மளை எல்லோரையும் ஒன்று சேர்த்து வச்சது. நான் முன்னாடி பண்ண தொந்தரவுக்கு சாரி. இனிமே நான் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். விலங்குகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டார்கள். வயதான ஆந்தை தலையாட்டியது. மாறுவதற்கு லேட்டுன்னு இல்ல ரோசி. நம்ம எல்லோரும் தப்பு பண்றோம். ஆனா அதுல இருந்து என்ன கத்துக்கிறோம்னு என்பதுதான் முக்கியம். நீ மறுபடியும் இந்த காட்டுல எல்லோருக்கும் ஃப்ரெண்டாயிரு. அந்த நாளிலிருந்து ரோசி மாறியது. கதையின் கருத்து: மற்றவர்களுக்கு உதவி பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதோடு நம்ம மனசையும் நிறைவா வைத்துக்கொள்ளும். ரோசி முதல்ல உதவி பண்றது வேஸ்ட்னு நினைத்தாலும் போக போக அதுல இருக்கிற சந்தோஷத்தை புரிந்து கொண்டது.